என்னோட கரியரில் நிறைய நல்ல லீடர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதன் மூலியமாக நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸை அவங்கள்ட்டேருந்து பார்த்து நான் கற்றுக்கவும் செஞ்சேன். ஆனால் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, நான் இப்படி பார்த்து வியந்த லீடர்ஸ்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டாயிக் ஃபிலாசபியும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, நான் பார்த்து வியந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன, அதே நேரத்தில் ஸ்டாயிக் ஃபிலாசபி எனக்கு சொல்லிக் கொடுத்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் காமனாக இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டிஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு லீடர்னால் யார் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச லீடருடைய பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வரக்கூடிய பதில்கள் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரோ இல்லை மிகப்பெரிய பதவியில் இருந்த நபர்களுடைய பெயரோ வரும். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, லீடர் அப்படின்னா பதவி கிடையாது. ஒரு டைட்டில் இருந்தால் தான் அவர் நல்ல லீடர் அப்படின்னு கிடையாது. ஆனால் எல்லா நல்ல லீடருக்குமே ஏதோ ஒரு டைட்டில் காலப்போக்கில் கிடச்சிரும். அதனால டைட்டில் இருக்கிற எல்லாரும் லீடர் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. ஸோ உண்மையான லீடர் யாருன்னா, டைட்டில் இருக்கிறவங்க கிடையாது. எந்த டைட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட இன்னும் சில மடங்கு மேலே போய் சிறப்பான வேலையை சமூகத்துக்காகவும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் செய்கிறவங்க தான். அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள வழி நடத்திட்டு போய் ஒரு மிகப்பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறவங்க தான். அதுக்கு அவங்களுக்கு டைட்டில் அப்படின்றது தேவையே கிடையாது. ஒரு கம்பெனியுடைய பிரசிடெண்ட்டும் தலை சிறந்த லீடராக இருக்கலாம். ஒரு கம்பெனியில் பேண்ட்ரியில் டீ போட்டு கொடுக்குற ஒரு நபரும் மிகப்பெரிய லீடராக இருக்கலாம். அந்த பேண்ட்ரிக்குள்ளேயும் நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்கள அவர் எப்படி வழிநடத்துகிறாருன்றதை பொறுத்து அவரும் ஒரு தலை சிறந்த லீடராக இருக்க முடியும். ஸோ லீடர்ஷிப்புக்கு ஒரு டைட்டில் தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக நான் சொன்னேன்னா, நான் ஏன் இந்த வீடியோவை பார்க்கணும், நான் ஒரு லீடர் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த உலகத்தில் நான் லீடர் இல்லைன்னு சொல்லக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே லீடர் தான். அப்போ யார் தான் ஃபாலோ பண்ணுவா? எல்லாருமே லீடர் ஆகிட்டா யார் ஃபாலோ பண்ணுவா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போது ஒரு கம்பெனியில் ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா அவர் ஒரு லீடராக இருப்பார். அவருக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அவருமே ஒரு ஆளுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவார். இவருக்கு லீடராக இருப்பார். இப்படி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கண்டிப்பாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசியில் இவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர் அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. முக்கியமாக ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படிப்பட்ட நபர்களே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரையுமே வழிநடத்தக்கூடிய ஏதோ ஒரு நபர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ எல்லாருமே லீடராக இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் எல்லாரும் ஃபாலோவர்ஸாகவும் இருக்காங்க. ஒரு நல்ல லீடர் ஒரு நல்ல ஃபாலோவராக கண்டிப்பாக இருப்பார். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கிறது அப்படின்னா நல்ல ஃபாலோவர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் இல்லை எந்த பதவியுமே இல்லாமல் இருந்தாலும் லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கணும். ஒரு லீடர் அப்படின்னா ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் பார்த்து வியந்த எல்லா லீடர்ஸ்கிட்டையும் இருக்கிற ரொம்ப முக்கியமான ரொம்ப காமனான ஒரு குவாலிட்டி, ஃபிலாசபியை ரொம்ப ஆழமாக அவங்க நேசிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு ஸ்டாயிக் ஃபிலாசபருடைய பெயரை சொல்கிறேன். முசோனியஸ் ருஃபஸ்னு ஒரு ஸ்டாயிக் ஃபிலாசபர் இருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாயிக் ஃபிலாசபர். ஆனால் அவரை பற்றி நம்ம இது வரைக்கும் ஒரு தடவை கூட பேசினதில்லை. தி ரோமன் சாக்ரட்டிஸ் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னுடைய ஆழமான நம்பிக்கை என்னென்னா, ஒரு நல்ல ராஜா என்றைக்குமே ஒரு நல்ல ஃபிலாசபராக இருப்பார். அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல ராஜா நல்ல ஃபிலாசபராக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இதை தாண்டி எல்லா ஃபிலாசபர்கிட்டையுமே ஒரு ராஜாவாக ஆகக்கூடிய குவாலிட்டின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு ஃபிலாசபியையும் லீடர்ஷிப்பையும் உங்களால் பிரித்து எடுக்கவே முடியாது. ஒரு ஃபிலாசபியை வெறுக்கக்கூடிய லீடரை உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ ஃபிலாசபியை நேசிக்கிற எந்த ஒரு மனிதரும் ஒரு லீடர் ஆகிறதுக்கான தகுதியை அவங்க கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது குவாலிட்டி, ஒரு தலை சிறந்த லீடர் அவருக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களுடைய உண்மையான வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிப்பார். செனேக்கா சொல்கிறாரு, ஒரு ரொம்ப புத்திசாலியான ஒரு மனிதன் அவனுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் எவ்வளவு மதிப்பை போடணும்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம நல்லா கவனித்து பார்த்தா நமக்கு முன்னாடி இருக்கிற பல விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் எவ்வளவு மதிப்பை போடணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரே தவிர ஒவ்வொரு விஷயத்துடைய மதிப்பும் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்ல. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு மேலேயும்
அதுக்குள்ள ஒரு மதிப்புன்றது கிடையாது. நம்ம பார்க்குற விதத்தில் தான் அதோட மதிப்பு அதிகமாகுது. அதனால தான் ரொம்ப முக்கியமான சில விஷயத்த கூட ஒரு சிலர் நல்லா மதிக்கிறாங்க, நிறைய பேர் அதை மதிக்கிறதே கிடையாது. ஸோ நமக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கும்போது எதுக்கு எவ்வளவு மதிப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆழமாக யோசிக்கணும். ஜெனோ அப்படின்ற ஒரு ஃபிலாசபர் தான் ஸ்டாய்சிசமை உருவாக்குறாரு. அவருக்கு ஃபிலாசபியை முதல்ல சொல்லி கொடுத்த நபர் சினோபே அப்படின்ற இன்னொரு ஃபிலாசபர். சினோபே சின்ன வயசில் அவங்க அப்பாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டார். அவங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் பண்ணுவாராம். அது என்னென்னா, அப்போல்லாம் காயின்ஸ் ஒரு சில்வர்லேயும் கோல்ட்லேயும் இருக்கும். அந்த தங்கத்தாலான வெள்ளியாலான காயின்ஸை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா உருக்கி அதில் கொஞ்சம் கலப்படத்தை பண்ணி அதன் மூலியமாக கொஞ்சம் வெள்ளியையும் கொஞ்சம் தங்கத்தையும் அவருக்காக எடுத்துப்பாராம். அந்த கலப்படம் நிறைஞ்ச காயினை மார்க்கெட்டுக்குள்ளே விட்டுருவாராம். இப்படி மார்க்கெட்டுக்குள்ளே விட்ட காயினை யாருமே கலப்படம் நிறைஞ்ச காயின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க, நார்மலாக பயன்பாட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இதிலேருந்து இதை பார்த்து வளர்ந்த சினோபே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் உண்மையாக சில விஷயங்களோட மதிப்பை நம்ம பார்க்குறதே கிடையாது. அவங்க அப்பா எப்படி கலப்படம் பண்ணி மார்க்கெட்டில் விட்ட காயின் மாதிரி நம்மளை சுற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட உண்மையான வேல்யூ என்னன்றதை நம்ம பார்க்காம அதற்கு நம்மளே ஒரு வேல்யூவை அசியூம் பண்ணிக்கிறோம். அது ரொம்ப வேல்யூ, ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒரு விஷயம்னு நினச்சி நம்மளோட நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சுவைமிக்க உணவாக இருக்கட்டும், ரொம்ப விலை உயர்ந்த ஆடையாக இருக்கட்டும், இந்த விஷயத்து மேலெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மதிப்பை கொடுத்து இதை அடையணுன்றதுக்காக உண்மையாக மதிப்பான சில விஷயங்களை நம்ம வீணடிக்கிறோம். நம்மளோட கேரக்டரை, நம்மளோட நேரத்தை, நம்மளோட குடும்பத்தோடு நம்ம செலவழிக்க வேண்டிய வாழ்க்கையை நம்ம வீணடித்து இதெல்லாம் சேகரிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எபிக்டட்டஸ் ஒரு டீச்சர். அவருமே இதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசியிருப்பார். எபிக்டட்டஸ் ஒரு டீச்சராக இருந்ததுனால அவரோட ஸ்டூடெண்ட்கிட்டலாம் ஒரு குவாலிட்டியை அவர் எதிர்பார்க்குறாரு. என்ன குவாலிட்டினா, அஸ்ஸேயர் மாதிரி இருக்கணும்னு. அஸ்ஸேயர்னு யாரை சொல்லுவாங்கன்னா, இப்படி மார்க்கெட்டில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் உண்மையான காயினானு செக் பண்ணி பார்த்து நிறைய ரசாயன பரிசோதனை பண்ணி பார்த்து அதுக்குள்ளே உண்மையாக தங்கம் இருக்கா இல்லை கலப்படம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதோட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்றத யோசித்து பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ நான் பார்த்த லீடர்ஸ்கிட்டையும் இந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரீசெண்டாக கூட ஒரு ப்ரெசன்டேஷன் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த வேலையை செய்கிறதுக்கு 1 லட்சம் ஆகும், 2 லட்சம் ஆகும், 8 லட்சம் ஆகும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த ப்ரெசன்டேஷனை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த ஹெட் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு முன்னாடி நிறைய தங்கம் இருக்குது, அதுக்கு நடுவில் நீ குப்பையை கொண்டு வந்து கொட்டுற அப்படின்னு சொன்னார். எனக்கு முன்னாடி 1 கோடி, 8 கோடி, 10 கோடின்னு பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கான நிறைய வேலை இருக்குது. இதுக்கு நடுவில் நீ 1 லட்சம், 2 லட்சம், 8 லட்சம் அப்படின்னு சின்ன சின்ன அமௌண்ட்டை கொண்டு வந்து இதுக்கு என்ன டிசிஷன் எடுக்க சொல்கிற? இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் குப்பை தான். இதற்கெல்லாம் நீ என்கிட்ட வரணுன்ற அவசியமே இல்லை. இதெல்லாம் உன் சைடில் இருந்தே நீ கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு மிகப்பெரிய லீடர்ஸ்க்கு எப்போவுமே எது குப்பை எது தங்கம் அப்படின்னு பார்க்க தெரியும். ஸோ எதுக்கு நம்மளோட நேரத்தை, நம்மளோட எஃபோர்ட்டை, நம்மளோட ஸ்கில்லை செலவு பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அதே நேரத்தில் எதெல்லாம் நம்ம டெலிகேட் பண்ணலாம், அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துடலாம், எதெல்லாம் நம்ம ஓரம் தள்ளலாம் அப்படின்றதும் தெரியணும். ஸோ ஒரு நல்ல லீடர் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரியணும். ஒரு லீடராக இருக்கிறப்போ, ஒரு கார்ப்பரேட்டில் நீங்கள் இருக்கிறப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் ஆகுறது, ஒரு சாதாரண மனிதராக நம்ம இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையை தரமாக வாழ்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னோடய குழந்தை கூட விளையாட போகிறேன்னா, இல்லை டிவி பார்த்துட்டு தூங்க போகிறேன்னா, நான் நைட் எந்த மாதிரியான சாப்பாடை சாப்பிட போகிறேன், நான் சாப்பாட்டை வீட்டில் குக் பண்ண போகிறேன்னா, இல்லை வெளியே போய் வாங்க போகிறேன்னா, எதுக்கு உண்மையான வேல்யூ அதிகம், எதுக்கு வேல்யூ ரொம்ப கம்மின்றத பார்க்குறதுக்கான கேப்பபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி அந்த வேல்யூன்றது தெரியும். தெரிஞ்சாலும் நம்மளே ஏமாற்றிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் மேலே அதிக வேல்யூவை கொடுக்குறோம். ஸோ உண்மையான வேல்யூ என்னன்றதை பார்க்க நம்ம கற்றுக்கணும். அடுத்து ஒரு சிறந்த லீடர்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி என்னென்னா, தயார்படுத்துதல்லையும் திட்டமிடுதல்லையும் குறிவைத்தல்லையும் ரொம்ப சிறப்பாக அவங்க இருக்காங்க. மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸை விட தயார்படுத்துறதுலையும் ஒரு திட்டமிடுறதுலையும் ரொம்ப அளவுக்கு அதிகமான கவனத்தை செலுத்துகிறாங்க. செனேக்கா சொல்கிறாரு, ஒரு பேரழிவு நடக்க போகுது, அந்த பேரழிவை இன்னும் மோசமான பேரழிவாக நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? அதை எதிர்பார்க்காம இருங்க அப்படின்னு சொல்கிறார். எதிர்பாராமை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட துன்பத்தை பல மடங்கு பெருசாக்கும் அப்படின்னும் அவர் சொல்கிறார். அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன டெஸ்ட்டை சொல்லித்தராரு. அந்த டெஸ்ட் என்னென்னா, 1 வாரம் ஒரு லீவ் எடுத்துகிட்டு போங்க. அந்த 1 வாரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுங்க. கஷ்டம்னா ரொம்ப சீப்பான வாழ்க்கையை வாழ சொல்கிறாரு. கையில் பணமே இல்லைன்னா, ஒரு ஏழையாக இருந்தால், உங்கள்கிட்ட எந்த ஒரு சொத்தும் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? ரொம்ப மோசமான சாப்பாட்டை சாப்பிட்டு பாருங்கள்.
ரொம்ப மோசமான உடையை அணிஞ்சு பாருங்கள், முடிஞ்சால் ரோட்டில் கூட தூங்கி பாருங்கள். இதை செஞ்சதுக்கப்புறம் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கேள்வி என்னென்னா, இதை பார்த்தா நீ பயந்துக்கிட்டு இருந்த அப்படின்ற கேள்வி. ஸோ இதற்காக நீங்கள் ஒரு ரோட்டில் போய் படுத்துருக்கணும், ரொம்ப உங்களுக்கு பிடிக்காத ரொம்ப மோசமான குவாலிட்டி இல்லாத சாப்பாடை சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இதை இந்த காலத்துக்கு நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தை பார்த்து பயப்படுறோம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை நம்மளோட லைஃப்பில் எதெல்லாம் ரொம்ப மோசமாக போய் முடியும் அப்படின்றத அந்த மோசமாக போகிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நான் நிறைய தடவை நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது முழுமையாக தவறான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண தான் நினைக்கக்கூடாதே தவிர அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தவறு தான். ஒரு அம்பு எய்கிற ஒரு நபரை எடுத்துப்போம். அவரோட கண்ட்ரோலில் இருக்கிறது அம்பை எவ்வளவு வேகமாக செலுத்தலாம், அவருடைய போஸ்டரை எப்படி வச்சுக்கலாம், எவ்வளவு கூரிய பார்வையோடு அவர் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அவரோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் என்னென்னா, சுற்றி காற்று எப்படி அடிக்குது, காற்றுல ஈரப்பதம் எப்படி இருக்குது, அங்கே வெளிச்சம் எப்படி இருக்குன்றதெல்லாம் அவரோட கண்ட்ரோலில் இல்லை. அவரோட கண்ட்ரோலில் இல்லைன்றதுனால அதை அவர் கவனிக்காமல் விட மாட்டார். அதை கவனித்து அவர் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பார். அப்போ நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை அப்படியே புறக்கணிக்காமல் முதல்ல அது என்னோடய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். மூணாவது அந்த விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என் கண்ட்ரோலில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு என் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை நான் காம்பன்சேட் பண்ண பார்க்கணும். எப்படி ஒரு அம்பு எய்கிறவர் வெளியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் அவர் அம்பு எய்கிற வேகத்தையும் திசையையும் காற்றுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மாற்றிக்கிறாரோ, அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத பல விஷயத்துக்காக நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற நம்மளோட செயலை கொஞ்சமாக நம்ம மாற்றிக்க தயங்கக்கூடாது. தயார்படுத்துதல், நம்மளை தயார்படுத்திக்கிறது அப்படின்னா வெற்றிக்கு தேவையான ஸ்கில் செட்ஸை வளர்த்துக்கிறது மட்டும் கிடையாது. நான் தோற்று போனால் துவண்டு போகாமல் இருக்கிறதுக்கான மனநிலையையும் நம்ம தயார்படுத்தும் பொழுது தான் வளர்த்துக்கணும். எபிக்டெட்டஸ் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போருக்காக பயிற்சி பண்ணும் பொழுது கடினமான ரொம்ப குளிரான சூழலில் பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா போர்க்களத்தில் சூழல் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்மளை தயார்படுத்திக்கும் போது இருக்கிறதுலையே மோசமான சூழலுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்காட்டு நிறைய சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லேயும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லா லீடர்ஸும் எல்லா துறையிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தேன், ஒரு MBA கூட அதில் நான் முடிச்சிட்டேன். ஆனால் அது மொத்தமாக நான் கற்றுக்கிட்ட விஷயம் 2 தான். ஒன்று, எப்படி திட்டமிடணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். நான் திட்டமிடும் பொழுது இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு மோசமாக எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆகலாம், எந்தெந்த வழியிலலாம் ஃபெயில் ஆகலான்றதை யோசித்து அப்படிலாம் நடக்காமல் இருக்க என்ன செய்யணுமோ அப்படிப்பட்ட திட்டத்தை இடணும். அதே நேரத்தில் எனக்கு தெரியாத எவ்வளவு விஷயம் இருக்குது, இந்த ப்ராஜெக்டில் என்னோடய கண்ட்ரோலில் இல்லாத எவ்வளவு ரிஸ்க் இருக்குது, எவ்வளவு ஃபெயிலியர் மோடு இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை முன்கூட்டியே அது இப்படி நடந்தால் என்ன செய்யணும், அது நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்றத கவனிக்கணும். அடுத்த குவாலிட்டி, எல்லா நல்ல லீடர்ஸும் அவங்க தவறு அப்படின்னா உடனடியாக ஒத்துப்பாங்க. மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, ஒரு ஆர்கியூமெண்ட்டில் என்ன நீங்கள் தவறு அப்படின்னு ஒரு எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணால், என்னுடைய பார்வை தவறாக இருக்குது அப்படின்னு எனக்கு காட்டினா நான் ரொம்ப சந்தோஷமாக என்னை மாற்றிக்க தயாராக இருக்கேன். நான் உண்மைக்கு பின்னாடி தான் போகிறேன், உண்மையை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உண்மை யாரையும் எப்போவும் காயப்படுத்தவே படுத்தாது. எது காயப்படுத்தும் அப்படின்னா, உண்மையை பார்க்க மறுக்கிறதும் உண்மையை ஏற்றுக்க மறுக்கிறதும் நான் நினைக்கிறது மட்டும்தான் உண்மைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதும் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரோட அவருடைய கம்பெனியில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துதான். அவருடைய ஆப்போசிட் டீமில் இருந்தவர் நிறைய ஏமாற்றி அவரை ஜெயிச்சிட்டாராம். அப்போது நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு இவர் நிறைய ரூல்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து, கிரிக்கெட் புக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறப்போ ஆன்லைனில் அவர் அதை ஏற்றுக்கவே இல்லையா, ரொம்ப அக்ரெசிவாக திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில் அவர் ஜெயிக்கவும் செஞ்சுட்டாராம். இவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், ஒரு பாத்தியா எப்படி ரொம்ப அக்ரெசிவாக ஆர்கியூ பண்ணி அவருடைய டீம் அவர் ஜெயிக்க வச்சார், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இதுவும் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதை நான் ஏற்றுக்கவே கிடையாது. ஏன்னா அக்ரெசிவ்னஸ்ன்றது இருக்கலாம். எதில் அக்ரெசிவ்னஸ் இருக்கணும்னா, நம்ம செய்கிற வேலையிலையும் விளையாட்டுலேயும் இருக்கணும்.
ஆனால் ஒரு நபரோட நம்ம பேசும்போது அங்கே அக்ரெசிவ்னஸ் அப்படின்னு வந்ததுன்னா அது லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான தகுதியே கிடையாது. 1% கூட அதை லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லவே முடியாது. 2 நபர்கள் பேசும்போது அதில் ஒருத்தவர் அக்ரெசிவாக இருந்தார் அப்படின்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, அவர் பேசுறது சரின்னு அவருக்கு 100% கான்ஃபிடென்ட் இல்லை. எனக்கு நான் பேசுகிறது ரொம்ப சரி அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளவு பேசினாலும் பொறுமையாக தான் இருப்பேன். பேசி முடித்ததுக்கப்புறம் என்ன சொல்லி உங்களை தோற்கடிக்கணுன்றது எனக்கு தெரியும். அப்போ நான் அக்ரெசிவாக கத்தி உங்களை பேச விடாமல் செய்யணுன்ற தேவையே எனக்கு கிடையாது. நீங்கள் பேசுகிறத பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருப்பேன். 2வது, நான் எப்போ அக்ரெசிவ் ஆவேன் அப்படின்னா, நான் பேசும்பொழுது அது தவறுன்னு நீங்கள் எனக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது தவறு தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நான் நகராமல், நான் தவறாயிட்டேனே, அது தவறு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுமே அப்படின்னு தவறை ஏற்றுக்காமல் இருக்கிறப்ப நான் அக்ரெசிவ் ஆவேன். இந்த 2 காரணத்துக்காக தான் ஒரு நபர் பேசும் பொழுது ஒரு ஆர்கியூமெண்ட்டில் அக்ரெசிவ் ஆவார். இது ஒரு நல்ல லீடருக்கான குவாலிட்டியே கிடையாது. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியுடைய பிரசிடென்ட் ஒரு நாள் சொல்கிறாரு, அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு. அப்படி சொல்லும்பொழுது எனக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கல. ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் ரொம்ப சிறப்பான லீடர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்றத நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். அவருடைய மீட்டிங்ஸையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். 1 மணி நேரம் மீட்டிங்ஸில் 10 நிமிஷம் கூட பேச மாட்டார். அவர் பேசுகிறப்போ அவருடைய வாய்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா என்ன பேசணும், எப்படி பேசணும், நான் பேசுகிறதுல என்ன சரியாக இருக்குன்றது எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறப்போ நான் கத்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது, நிறைய பேசணுன்ற அவசியமே கிடையாது. தெளிவாக நான் எனக்கு தேவையான ஒரு வார்த்தையை கேள்வியாக கேட்குறது மூலிமா எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்க முடியும். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி என்னென்னா உண்மையை தேடுறது. நான் ஜெயிக்கணுன்ற அவசியம் அங்கே கிடையாது, நீங்கள் உங்களை தோக்கடிக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. எனக்கு தேவை என்னென்னா ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையோட உண்மையான நல்ல சொல்யூஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் ஒரு டிபேட்டுக்கோ ஆர்கியூமெண்ட்டுக்கோ ஒரு டிஸ்கஷனுக்கோ எதாக இருந்தாலும் போனேன்னா அங்கே நான் தோத்துட்டேன் அப்படின்னு நான் வருத்தப்பட மாட்டேன். அங்கே நான் வாய்ஸை ஏற்றி அடித்து பேசணுன்ற அவசியம் கிடையாது, நிதானமாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் தேடுறது உண்மை தான். உண்மை யாரையுமே காயப்படுத்தாது. நான் அங்கே தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. உண்மையை கண்டுபிடிக்கிறப்போ அங்கே இருந்த எல்லாருமே ஜெயிச்சு தான் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் சிறந்த சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல லீடர் என்றைக்குமே ரொம்ப வாய்ஸை ஏற்றி கத்தி அடுத்தவங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார். ரொம்ப அமைதியாக பேசுவார். ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவர் தவறு அப்படின்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அவரை மாற்றிப்பார். அடுத்த குவாலிட்டி, எல்லா லீடர்ஸும் அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்க வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட்ஸை அவங்களுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, அடுத்தவங்க மேலே கொஞ்சம் டாலரண்ட்டாகவும் உங்கள் மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அடுத்தவங்க ஒரு சின்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. ஆனால் அதே மாதிரி தவறை நீங்கள் செய்யும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்களை மாற்றிக்கக்கூடிய கண்ட்ரோல்னு உங்கள்கிட்ட இருக்குது, அடுத்தவங்களை மாற்றக்கூடிய கண்ட்ரோல் உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அப்போ நான் ஒரு நல்ல லீடர் அப்படின்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் தவறு பண்ணுறப்ப சரி பண்ணிட்டு போன்னு விடுறது கிடையாது. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் தவறு பண்ணும்போது அதை மாற்ற வேண்டிய கடமைன்றது நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோன்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் மேலே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வைக்கும் பொழுது நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அதை விட 10 மடங்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம மேலே நம்ம வச்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இருந்து காட்டணும். ஒரு தலை சிறந்த லீடர்ஸ்கிட்ட நான் பார்த்த ரொம்ப முக்கியமான குவாலிட்டி இதுதான். என்ன ஒரு 10 அடி தாண்ட சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அவங்களால 100 அடி தாண்ட முடியுது. அவங்க 100 அடி தாண்டி காட்டி தான் என்ன 10 அடி தாண்ட சொல்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது 100 அடி தாண்டது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியறதில்ல. ஸோ அவங்க எதிர்பார்க்குற அந்த வெற்றியை என்னால் அவங்களுக்கு பெற்றுத்தரவும் முடியுது. மார்க்கஸ் எரிலியஸ் அவருடைய மெடிடேஷன்ஸில் ஒன்று சொல்லியிருப்பார். அடுத்தவங்க ஒரு தவறு செஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சரி செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குது. அதே மாதிரியான தவறை நம்ம எப்போ செஞ்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி நம்ம அதே மாதிரியான தவறை செய்யும் பொழுது எந்த மாதிரியான பாடத்தை கற்றுக்கிட்டு நம்மளை திருத்திக்கிட்டோம், இல்லை அதே மாதிரி தவறை நம்ம செய்யும் பொழுது நம்மள்ட்ட அடுத்தவங்க எப்படி நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத யோசிக்க சொல்கிறார். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் அந்த மாதிரி தவறு செய்யும் பொழுது ரொம்ப அன்பாக அவங்க கிட்ட போய் நம்ம எப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை அந்த காலத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சரி செய்ய சொல்கிறார். இன்னொரு இடத்துல மார்க்கஸ் எரிலியஸ் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்கிறார். அடுத்தவங்க தவறு செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான கடமை உங்கள்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட போய் பக்குவமாக நீ தவறு செய்கிற அப்படின்றத சொல்லுங்கள், அவங்கள சரி செய்யுங்க. ஆனால் பக்குவமாக அன்பாக சொல்லி சரி செய்யுங்க. ஒருவேளை உங்களால் பக்குவமாக அன்பாக சொல்லி சரி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அவங்க தவறு செய்கிறத ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது என்னென்னா
உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடுத்தவங்க மேலே கோவப்படக்கூடிய தவறு உங்கள்கிட்ட பெருசாக இருக்குது. முதல்ல அதை சரி செஞ்சுட்டு வந்து அடுத்தவங்க செய்கிற சின்ன தவறை நீங்கள் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஸ்டாயிக் ஃபிலாசபி நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னென்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை அவங்கள விட பல மடங்கு சிறப்பாக நம்ம செஞ்சு காட்டி உதாரணமாக இருந்து அவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கணும். அவங்க சின்ன தவறு செய்யும் பொழுது அன்பாக பக்குவமாக சொல்லி அவங்கள சரி செய்யவும் செய்யணும். ஒருவேளை நமக்கு அப்போ கோவம் வருது, நம்மளோட எமோஷன் தவறி போகுது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல நம்மளை நம்ம சரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல லீடராக நம்மளால் மாற முடியும். அடுத்த குவாலிட்டி, லீடர்ஸ் அதிகம் பேசுகிறதில்ல, ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையே வாழ்கிறாங்க. நான் பார்த்த ரொம்ப பெரிய லீடர்ஸ் யார் அப்படின்னா, மகாத்மா காந்தியை சொல்லலாம், அப்துல் கலாமை சொல்லலாம், மதர் தெரசாவை சொல்லலாம். இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்க நிறைய பேசி நான் பார்த்தது கிடையாது. ஒரு மேடையில் ஏறி அடுத்தவங்களுக்கு அவங்களுடைய அறிவை கடத்துறதுக்கு பேர் நான் பேச்சுன்னு சொல்லலை. அவங்க சாதாரண சூழலில் அவங்களுடைய நண்பர்கள் கூட இல்லை ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அதிகம் பேசுறது கிடையாது. அதிகம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. குவாலிட்டியான லைஃபாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான லைஃபாக அவங்க வச்சுக்கிறாங்க. அதை விட ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரொம்ப ஒரு சிறப்பான ரொம்ப வண்ணங்கள் நிறைந்த ஆடைகளை அவங்க பயன்படுத்துறது கிடையாது. மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, இன்னும் எவ்வளவு ஃபிலாசபியை நம்ம படிக்கணும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு அதிகம் பேச வேணாம், ரொம்ப கலராக ஆடைகளை உடுத்த வேணாம், நம்ம வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை ரொம்ப பெரிய விஷயமாக பார்த்து ரொம்ப பெருமை பேசிக்கிறது தான் அவன் ரொம்ப அதிகமாக காயப்படுத்திக்கிறதுக்கான வழி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் எல்லாரும், ஜெனோவா இருக்கட்டும், மார்க்கஸ் எரிலியஸாக இருக்கட்டும், எல்லாருமே எதுக்கு ரொம்ப பேர் போனவங்க அப்படின்னா, சிம்பிளான வாழ்க்கையை வாழ்கிறது. அதை விட ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸை அவங்க போடுறதுக்கு ரொம்ப பெயர் போனவங்களாக இருக்காங்க. ஸோ ஸ்டாயிக் ஃபிலாசபி நமக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தருது. இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு சொல்கிறது என்னென்னா, நம்ம எப்படிப்பட்ட உடையை அணிகிறோமோ அப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஸ்டாயிக் ஃபிலாசபி மொத்தமாக எதிர்க்குது. ஏன்னா நம்ம பார்த்த மிகப்பெரிய லீடர்ஸ் எடுத்து பாருங்கள், ரொம்ப அழகான ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகளை அவங்க போடுறது கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டிங்னால் சொல்லப்பட்ட அறிவு தான். ஸோ உண்மையாக நம்ம ஒரு லீடராக இருக்கணும்னா லீடர்ஸ்கிட்ட இருந்து தான் அதை நம்ம கற்றுக்கணும். ஸோ பெரிய லீடர்ஸ் யாருமே ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகளை அணியறதில்லை. அதற்காக அவங்க சுத்தமான ஆடைகளை நீட்டாக ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, சுத்தமான ஆடைகளையும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுமே தவிர ரொம்ப விலை உயர்ந்த ரொம்ப நிறைய வண்ணங்கள் நிறைந்த இந்த சினிமாவில் இருக்கிற ஆக்டர்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபேஸில் கான்ஃபிடெண்ட்டாக, பாடி லாங்குவேஜில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை விட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த மார்க்கெட்டிங்கில் நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த ஆடைகளை நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அதுதான் கிரேட்டஸ்ட் சைன் ஆஃப் ஒரு லீடருடைய லுக்குக்கு. அடுத்த முக்கியமான பண்பு என்னென்னா, நல்ல லீடர்ஸ் அதிகம் பேசுகிறதில்ல, ரொம்ப அதிகமாக காது கொடுத்து கேட்குறாங்க. ஜெனோ சொல்கிறாரு, நம்ம நடந்து சோர்வடையலாமே தவிர பேசி சோர்வடையக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்னி வரைக்குமே நிறைய பேர் பேசியே சோர்வடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. ஜெனோ இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நமக்கு 2 காது இருக்குது, ஒரு வாய் தான் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ பேசணுன்றதை அதுவே முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். கேட்ட ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் யூஸ்வலாக பேச மாட்டேன், நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் பேச வேண்டிய விஷயம் யாருக்குமே தெரியல, இல்லை யாராலையுமே பேச முடியாது அப்படின்னா தான் பேசுவேன். இல்லை நான் பேச போகிற விஷயம் பேசாமலே இருக்கிறத விட சிறப்பானதாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மீட்டிங்கில் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம பேசினா காது கொடுத்து கேட்கணும்னு தோண வைக்கக்கூடிய 3 ரூலை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு மீட்டிங்கில் போனால் நான் அதிகமாக பேசவே மாட்டேன். 3 காரணத்துக்காக மட்டும்தான் நான் பேசுவேன். முதல் காரணம் என்னென்னா, அங்கே நான் பேச போகிற விஷயம் யாருக்குமே தெரியாது, யாராலையுமே அதை பேச முடியாது அப்படின்னா நான் பேசுவேன். ரெண்டாவது, அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க பேசுகிறதுல ஒரு தவறான புரிதல் இருக்குது, என்னால் அதை தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னா பேசுவேன். மூணாவது, என்னை யாரோ பேச சொல்லி கேட்டால் பேசுவேன். இப்படி பேசுகிறது மூலியமாக நான் பேசுகிற வார்த்தைக்கு மதிப்பும் வேல்யூவும் அதிகமாகுது. ஸோ ஒரு நல்ல லீடராக இருக்கோம் அப்படின்னா
நம்ம பேசுகிறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காது கொடுத்து கேட்கணும். பேசுகிறதுக்கான வாய்ப்பை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பேசியே ஆகணுன்ற சூழல் வரப்போ மட்டும்தான் நம்ம வாய் திறந்து பேசணும். ஸோ எப்போ நம்ம அதிகமாக பேசுகிறோமோ அப்போ தவறான விஷயங்களை பேசுகிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சைலண்ட்டாக இருக்க பழகிக்கோங்க. தேவைப்படுற இடத்துல மட்டும் பேசி பழகுங்க. அடுத்த குவாலிட்டி, எல்லா நல்ல லீடர்ஸும் ரொம்ப அன்பான மனிதர்களாக இருக்காங்க. மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல மனிதன் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மனிதன் என்ன செயலை செய்வானோ அதை செய்யுங்க. நீங்கள் ஒரு உண்மையை எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பேசுங்க. ஆனால் அப்படி பேசும்பொழுது அதை அன்பாகவும் பணிவாகவும் தலகணம் இல்லாமலையும் பேசுங்க. அப்படி பேசின உண்மையை செயலாக செஞ்சும் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்த எல்லா சிறந்த லீடர்ஸ்கிட்டையும் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி, அவங்க அன்பான மனிதர்களாக முதல்ல இருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையிலையும் அவங்களுடைய மனிதாபிமானத்தை விட்டுட்டு அவங்களுக்கான வெற்றியை அவங்க தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. முதல் கேள்வி, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இதில் மனிதாபிமானம் இருக்கா அப்படின்ற கேள்வி அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ ஒரு பெரிய லீடராக ஆகணும் அப்படின்னா நம்ம அங்கே மனிதாபிமானத்துக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். அதற்கப்புறம் தான் நம்மளுடைய வெற்றி தோல்விகளை பற்றி யோசிக்கணும். அடுத்து, பெரிய பெரிய லீடர்ஸ் எதை தைரியம் மிக்க செயல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எது ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் நன்மையை கொடுக்குதோ அந்த செயல் தான் தைரியமான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸை விட்டுட்டு மொத்த காமன் கோலுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதுக்கு நிறைய தைரியம் தேவை. அப்படிப்பட்ட தைரியம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தேவை நீங்கள் ஒரு தலைவனாக இருக்கணும் அப்படின்னா. தலை சிறந்த தலைவர்கள் எல்லார்கிட்டேயுமே இந்த தைரியம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் ஈஸியாக பார்க்கவும் முடியும். மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, ஒரு தேன் கூட்டுக்கு எதெல்லாம் ஆபத்தை விளைவிக்குமோ அது தேனீக்கும் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ஒரு தேனீயுடைய முதல் முக்கியமான வேலை என்னென்னா தேன் கூட்டை பத்திரமா பார்த்துக்கிறது தான். ஸோ சொசைட்டியை, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கிறது தான் ஒரு மனிதனுடைய வேலை. ஸோ முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது, இது எல்லாருக்கும் நன்மையை பயக்குமா அப்படின்னு முதல்ல கேட்டுட்டு தான் அதற்கப்புறம் நமக்கு அது நன்மையை பயக்குமா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும். ஸோ கடைசியாக அவங்க எல்லாரும் கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் தோற்று போகிறீங்களோ இல்லை ஜெயிக்கிறீங்களோ அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு நல்ல லீடர் உங்கள்கிட்ட என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ அவங்க ஃபாலோவர்ஸ் கிட்ட அவங்க உங்கள்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்கன்னா முதல்ல அவங்கள்ட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, உண்மையான சொத்து அப்படின்னா எதை உங்களுக்காக நீங்கள் சேமிச்சுக்கிறீங்களோ அதுதான் உண்மையான சொத்து. பணத்தையோ பதவியையோ உங்களுக்காக நீங்கள் சேமிச்சிக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற விஷயம். அப்போ உங்களுக்காக செப்பரேட்டாக உருவாகக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய கேரக்டரும் உங்களுடைய குணங்கள் மட்டும்தான். அப்போ உங்களுக்காக உருவாக்கிக்கக்கூடிய அந்த குணங்களை சிறப்பான குணங்களாக உருவாக்கிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தலை சிறந்த லீடர் எல்லாருமே நல்ல குணத்தை அவங்க கூட தக்க வச்சுக்கிறாங்க. நல்ல குணத்தை அவங்க கூட தக்க வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்கள சுற்றி இருக்கிற ஃபாலோவர்ஸ்கிட்டையும் அதே நல்ல குணத்தை உருவாக்க தவறுறது கிடையாது அவங்க. ஸோ இந்த 10 குணாதிசயங்களை தான் அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.